கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள். ஆமென். இங்கு இயேசு கிறிஸ்து தமது வருகையின் நாட்களில் நோவாவின் நாட்களில் நடந்தது போல் நடக்கும் என்கிறார். லோத்தின் நாட்களிலும் ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள். சிலர் கேட்பது, தேவன் நமக்காகத்தானே படைத்தார், புசித்தல் குடித்தல் என்பது இது ஒரு குற்றமா, சாப்பிடக்கூடாதா என்பார்கள். முதல் மனிதன் ஆதாமுக்கும் வந்த முதல் சோதனை சாப்பாடு குறித்தே. தேவன் தோட்டத்திலே திரட்சியான ஆகாரம் தேவன் தந்தார். ஆனால் விலக்கப்பட்ட கனி மீது ஆசை இச்சையாக மாறி பாவத்தை பிறப்பித்து கடைசியில் மரணம் ஏற்பட்டுவிட்டது. தேவன் உங்கள் அனுதின தேவையை சந்திக்க நல்ல ஆகாரத்தை ஆயத்தப்படுத்தி தருகிறார். ஆனால் நாமோ எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்றதான ஒரு பெரிய கவலை. அது வேண்டாம் உங்களுக்கு. இவை எல்லாம் தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசம் முடிந்ததும் முதல் சோதனை சரீர சாப்பாடு குறித்ததே. சோதோம் குமாரா அழிய காரணமாக இருந்த ஆகார திரட்சியே அதற்கு காரணம். இஸ்ரேல் ஜனங்கள் வழியிலே அழிய காரணம், ஒன்று காடை வேண்டும், மற்றொன்று கொம்மட்டிக்காய் வேண்டும், வெள்ளரிக்காய் வேண்டும் என்று ஆகார இச்சை. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் அவர்களுடைய தேவன் வயிறு. கடைசியாக நாம் அறிய வேண்டியது மற்றொன்று. கெட்டகுமாரன் தனது நண்பர்களுடன் புசித்து குடித்து இன்பமான வாழ்க்கை வாழ்ந்தபோது அவனது புத்தி தெளியவே இல்லை. தனது தகப்பன் வீடு ஞாபகம் வந்தது எப்போது என்றால், புத்தி தெளிந்தது எப்போது என்றால், வயிறு சுருங்கியதும். ஒரு பழமொழி உண்டு, யோகி அதாவது ஞானி ஒரு வேளை தான் சாப்பிடுவானாம், போகி போஜன பிரியன் 2 வேளை சாப்பிடுவானாம், ரோகி வியாதி சீக்கு பிடித்தவன் 3 வேளையும் சாப்பிடுவானாம், துரோகி எல்லா வியாதியும் உள்ளவன் 4 வேளையும் சாப்பிடுவானாம், மகா துரோகி உடம்பெல்லாம் வியாதி உள்ளவன் 5 வேளை மற்றும் நினைக்கும் போதெல்லாம் சாப்பிடுவானாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாரம் ஒரு முறையாவது வயிறு சுருங்கட்டும், ஃபாஸ்டிங் எடுத்து ஜெபித்து பாருங்கள். புத்தி, ஞானம், தகப்பனின் மேலான அன்பு, உறவு கிடைக்கும். வயிறு உன் தேவனாக கடவுளாக மாற்றிவிட வேண்டாம். ஆமென். காட் பிளஸ் யூ.